ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். மிக மகிழ்ச்சியா மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி சார் போயிட்டு இருக்குது உங்களுக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பப்ளிக் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரேஸும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சார், சென்னைக்கு முதல்ல நடந்திருக்குது இந்த போட்டி. எப்படி சார் உங்க தலைமையில் இப்போ இந்த நடந்திருக்குது? எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சார் உங்களுக்கு? சென்ற ஆண்டு நடக்க வேண்டியிருங்க. ஃபுல் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது இந்த மிக்ஜாம் புயல்னால தவிர்க்க முடியாத காரணம் தள்ளி வச்சோம். இந்த முறை நடந்திருக்கு. சென்னைக்கு ஒரு பெரிய பெருமை. சென்னைக்கும் ரேசிங், கார் ரேசிங்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நிறைய ரேசஸ் சென்னையிலேருந்து வந்துருக்குறாங்க. இந்த ரேஸில் கூட நிறைய சென்னை வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் வீரர்ஸ் பங்கேற்றிருக்காங்க. பெண்கள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பெண்களும் ஈக்குவலாக பங்கேற்றிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பல தடைகளை தாண்டி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? தடைகளை தாண்டி வெற்றி பெற்றால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குமோ அது மகிழ்ச்சி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அளித்தார். நீங்களே பார்த்திருப்பீங்க. மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். Okay. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.